இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், மரியாதைக்குரிய இளம் பகவத் ஈயாப்பா அவர்களுக்கும், இங்கே மேடையிலே வீற்றிருக்கிற கூடுதல் உதவி ஆட்சியர் பயிற்சி புவனேஸ்வர் ராம் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பானுத் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒரு புத்தக திருவிழா என்பது ஒரு பண்பாட்டு இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக நடத்த தொடர்ந்து அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற தூத்துக்குடி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை நேற்றைய தினம் துவக்கி வைத்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு கீதா ஜீவன், மாண்புமிகு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும், இங்கே குழுமி இருக்கின்ற வாசக பெருமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து படி தூத்துக்குடி என்ற இந்த சொற்றொடரே எளிதில் ஈர்க்கக்கூடிய, குழந்தைகளின் மனதில் போய் இயல்பாக உட்காரக்கூடிய ஒரு தலைப்பு. புத்தகங்களை, புத்தக திருவிழாவை நேசிக்கிற, விரும்புகிற, அதை பெரும் நிகழ்வாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த கனவு என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புற வடிவமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிலே பல நிர்வாகம் சார்ந்த பலர் சிறப்பாக பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள், பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக இன்றைக்கு இப்பொழுது உங்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற மரியாதைக்குரிய இளம் பகவத் ஈயாப்பா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழாவை முறைப்படுத்தி அதை வாசகர்களுக்கும் மக்களுக்கும் இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்ல திட்டமிடுகிற வேளைகளில் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செலுத்திய ஒருவர். அவர் இன்றைக்கு தூத்துக்குடியின் மாவட்ட ஆட்சியராக இருந்து இந்த புத்தக திருவிழாக்கு மேலும் ஒரு ஈர்ப்பை உருவாக்கும் விதமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். முதலில் உங்கள் அனைவரின் சார்பில் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மரியாதைக்குரிய இளம் பகவத் அவர்களுக்கும் அவர் தலைமையிலான மாவட்ட நிர்வாகத்திற்கும் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொன்மை போற்று என்று எனக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மிக வளமான தொல் மரபு இருக்கிற ஒரு மாநிலம் எதுவென்றால் அநேகமாக அது தமிழ்நாடு தான். இது மானுடவியல் ரீதியாகவும் தொல்லியல் ரீதியாகவும் நிறைய புதிர்கள் இருக்கிற ஒரு மாநிலம், நிறைய புதிர்கள் அவிழ்க்கப்படாமல் இருக்கிற மாநிலம், நிறைய மர்மங்கள் இருக்கிற ஒரு நிலப்பகுதி தமிழ் நிலப்பகுதி. நான் இந்த வார்த்தையை தெரிந்தேதான் பயன்படுத்துகிறேன். இன்னும் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுக்கள் வரலாற்றில் நம்முடைய தொல்லியல் உலகில் நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இப்படி ஒரு தலைப்பு, தொன்மை போற்று என்ற தலைப்பு. தூத்துக்குடி என்றதும் நினைவுக்கு வருகிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நினைவுக்கு வருகிற அரசியல் தலைவர்கள், விடுதலை போராட்ட தலைவர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், ஆய்வாளர்கள், ஆளுநர்கள், எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். நான் வருகிற பொழுது நம்முடைய உங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லிக் கொண்டு வந்தேன். கெசட்டியர் போல தூத்துக்குடிக்கு, ஏன்னா இது ஒரு புதிய நிர்வாக ரீதியாக சில 10 ஆண்டுகளே ஆன ஒரு மாவட்டம். ஆனால் பண்பாடும் வரலாறும் பார்த்தால் இதனுடைய தொன்மை சாதாரணமாக தொன்மை அல்ல. பெருப்ளஸ் எழுதி வைத்திருக்கிறான் தூத்துக்குடியின் துறைமுகத்தை, கொற்கை துறைமுகத்தை பற்றி. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து எழுதப்பட்ட வரலாற்றின் தொடர்ச்சி இந்த முத்து நகருக்கு உண்டு என்பது மிக முக்கியமான பெருமை. அதை தொகுத்து வழங்க வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது. அரசியல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எம்பி ஆக 2019 நான் பொறுப்பேற்றவுடன் நாடாளுமன்றத்துக்கு போன அந்த முதல் வாரம்
எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக வியப்போடு ஒரு உணர்ச்சி பெருக்கான ஒரு காலம் அது. போய் நாடாளுமன்றத்தினுடைய பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் ஒவ்வொரு பகுதியும் பார்க்கிற பொழுது நான் பார்க்க ஆசைப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒன்று நாடாளுமன்றத்தினுடைய நூலகம். அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நூலகம். இந்தியாவை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எழுதிய புத்தகங்களினுடைய தொகுப்புகள் அங்கே இருக்கிறது. அது பிரதம மந்திரியாக இருக்கலாம், அல்லது அமைச்சரவையில் பொறுப்பேற்றவராக இருக்கலாம், ஜனாதிபதி குடியரசுத் தலைவராக இருக்கலாம், துணை குடியரசுத் தலைவராக இருக்கலாம். அதில் நீங்கள் ஜவஹர்லால் நேரு என்றால் ஏறக்குறைய ஒரு முழு அறையும் இருக்கிறது அவர் எழுதிய புத்தகங்களினுடைய தொகுப்பு. அப்படி ஒவ்வொன்றா இருக்கு. அதில் நான் பார்க்க ரொம்ப விருப்பப்பட்ட ஒன்று அரசியல் சாசன சட்டத்தினுடைய அந்த மூலப்பிரதி, அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் மூலப்பிரதி இன்றைக்கும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தில் ஒரு கண்ணாடி பேழைக்குள் வைத்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனத்தினுடைய மூலப்பிரதி அது கையால் தான் எழுதப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நந்தியா போஸ் என்ற இந்தியாவின் புகழ்மிக்க ஓவியரினுடைய அவர் தலைமையிலான குழு அதில் 16க்கும் மேற்பட்ட படங்களை வரைந்திருக்கிறார்கள். அநேகமாக உலகத்தில் வேறு எந்த அரசியல் சாசன புத்தகத்திற்கும் இப்படி ஒரு கதை இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அரசியல் சாசனத்தினுடைய சட்ட விதிகள் மட்டுமல்ல அந்த புத்தகம், அந்த சட்ட விதிகளுக்கு ஊடால் நுழைந்து ஒரு பண்பாட்டு வரலாற்றையும் அந்த நூலிலே பதிவு செய்திருப்பார்கள். முதல் அரசியல் சாசனத்தினுடைய முதல் பக்கத்தை எடுத்தால் ஒரு படம், ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கும். அதிலிருந்து கடைசி பக்கம் வரை 16 ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அது ஒன்றும் சாதாரண வரைந்த ஓவியம் கிடையாது. எந்த ஓவியத்தை வரைவது என்பது துவங்கி எந்த கோணத்தில் வரைவது என்பது வரை எவ்வளவு விவாதங்கள் நிகழ்ந்திருக்கும். அதுவும் அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்த பொழுது எவ்வளவு பெரிய ஒரு உரையாடலும் ஊடாட்டமும் நடந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்கலாம். அதில் முதல் படம் அரசியல் சாசனத்தினுடைய முன்புற அட்டையில் முதலிலே இருப்பது நம்முடைய அசோக சக்கரம், அசோக சின்னம், அசோகனுடைய தர்ம சக்கரம். இந்த தர்ம சக்கரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வடிவம். மனிதனினுடைய முதல் புரட்சிகரமான கண்டுபிடிப்பு சக்கரம். அதுதான் மிகப்பெரிய தொழில் முயற்சிக்கு, மிகப்பெரிய மாற்றத்திற்கு சமூகத்தை உருவாக்கிய ஒரு கண்டுபிடிப்பு, ஆதி கண்டுபிடிப்பு என்பது சக்கரம். அது அறிவியல் முதல் மகத்தான கண்டுபிடிப்பு. நீங்க பாருங்க, சில கண்டுபிடிப்புகள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மாறாது. எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆனாலும் சக்கரத்தினுடைய வடிவம் மாறிடுச்சா என்ன? சக்கரம் கண்டுபிடித்து எத்தனை ஆயிரம் வருடம் ஆயிடுச்சு, பல ஆயிரம் வருடம் ஆயிடுச்சு. அதனுடைய வட்ட வடிவம் தான் இன்றைக்கு வரை அது வட்ட வடிவமாகத்தான் இருக்கிறது. அதே போல செங்கல் கண்டுபிடித்து ஏறக்குறைய 8000, 7000, 6000 வருடம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் செங்கலின் வடிவம் செவ்வகம்தான்.
சக்கரத்தின் வடிவம் வட்டம்தான். எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது, எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது, வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது. ஆனாலும் ஆதி மனிதன் கண்டுபிடித்த அந்த முதல் கண்டுபிடிப்பை மீறுகிற ஒரு வடிவத்தை இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான உண்மை. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அதே சக்கரத்தின் வடிவத்தை தான் இன்றைக்கும் உலகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. 8,000 வருடத்துக்கு முன்னால் மனிதன் கண்டுபிடித்த செங்கலினுடைய செவ்வகத்தை தான் இன்றைக்கு வரை வீடு கட்ட செவ்வக வடிவத்தில் செங்கலை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு கண்டுபிடிப்பை பற்றி சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். மனித உடலில் மனிதனால் அதிகம் பாடுபடுத்துகிற ஒரு உறுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முடி. இந்த முடியை, தலைமுடியை அலங்கரிக்க, ரசனை உள்ளதாக்க இந்த 6,000 வருடமாக மனுஷன் படுத்துகிற பாடு இருக்குல்ல, அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வேற எந்த ஒரு உடல் உறுப்பையும் இவ்வளவு இம்சப்படுத்தியிருக்க மாட்டான். எத்தனை ஆண் பெண் எத்தனை, ஏன்னா அது நம்முடைய ரசனையோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரசனை இருக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ரசனை இருக்கும். எனவே இந்த ஒரு 2 அடி 3 அடி நீளமாகிற, ஒரு 6 அடி நீளமாகிற இந்த முடியை இந்த 4,000 5,000 வருஷமா அல்லது 10,000 வருஷமா அந்த பாடுபடுத்துறான் மனுஷன். ஆனால் இங்கே ஆச்சரியப்படுவீர்கள், இந்த முடியை வாருகிற சீப்பு இருக்குல்ல, இந்த சீப்பு 8,000 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடித்த அதே வடிவத்தில் தான் இன்றைக்கு வரை இருக்கிறது. இன்றைக்கு வரை இதே தான். சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்ன மொழி பேசினாங்கன்னு தெரியாது, அவர்கள் கடவுளை வணங்கினார்களா என்று தெரியாது, வணங்கினால் அந்த கடவுளுக்கு என்ன பெயர் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் பயன்படுத்தின சீப்பு என்ன வடிவத்தில் இருந்ததோ அதே வடிவத்தை தான் இன்றைக்கு வரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில கண்டுபிடிப்புகள். எத்தனை 1000 புதிய முயற்சி, புது யுகம், புது தொழில்நுட்ப மாற்றம் எது வந்தாலும் மற்றதெல்லாம் மாறும், சில அடிப்படைகள் மாறாது. நான் அரசியல் சாசனத்துக்கு வருகிறேன். நான் அசோகனுடைய அந்த கண்டுபிடிப்பு, ஒரு வட்டமான சக்கரம் என்பது அறிவியல், அந்த சக்கரத்துக்கு நடுவிலே இருக்கிற ஆரக்கால் என்பது அறத்தின் குறியீடு. அறிவியலையும் அறத்தையும் இணைத்தவன் மாமன்னன் அசோகன் என்பதுதான் நம்முடைய மகத்தான பெருமை. எனவே தான் அசோக சக்கரத்தை, ஒரு குடியாட்சியில் இருந்த அசோக சக்கரத்தை மக்களாட்சிக்கு வந்த பொழுது நேரு அவர்கள் தலைமையிலான குழு தேர்வு செய்தது. அரசியல் சாசனத்தினுடைய முன்னால் போவதற்கு முன்பு அது இருந்தால் அதை கழித்து விட்டு பார்த்தால் முதல் படம் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எருது, திமிழ் இருக்கிற எருதுதான் அரசியல் சாசனத்தின் முதல் படம். அதை கடந்து உள்ளே போனால் 2வது படம் வேதகால நாகரிகத்தை குறிக்கிற படம், 2வது படம். இது 1950களிலே நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் உண்மையில் இன்றைய வரலாற்றில், இன்றைய கண்டுபிடிப்புகளில், இன்றைய தொல்லியல் ஆய்வுகளின் காலத்துக்கெல்லாம் இன்றைய கண்டுபிடிப்புகளெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் அரசியல் சாசனத்தினுடைய முதல் படம் சிந்துவெளி நாகரிகத்தின் படமாக இருக்கலாம். 2வது படம் வேதகால நாகரிக படம் இருப்பதற்கும் சிந்துவெளி படம் இருப்பதற்கும் நடுவில் ஒரு படம் இணைக்கப்பட வேண்டும். அந்த படம் பொருணை நதிக்கரையில் இருந்த ஆதிச்சநல்லூரின் படமோ வைகை நதிக்கரையிலே உருவான கீழடியின் படமோ தான் இணைக்கப்பட வேண்டும். இந்திய வரலாற்றின் முதல் படம் சிந்துவெளி நாகரிகத்தின் குறியீடு என்றால், 2வது தமிழ் சமூக நாகரிகத்தின் குறியீடான ஆதிச்சநல்லூரினுடைய அந்த பட்டயம், செப்பு பட்டயமோ அல்லது கீழடியினுடைய அந்த பானைகளோ அங்கே வைக்கப்பட வேண்டும். வரலாற்றை மீண்டும் மீண்டும் சரிபடுத்தி கொண்டு எழுத வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அரசியல் சாசனத்தில் அந்த புத்தகத்தில் நிறைய வியப்புகள் உண்டு. அதில் ஒரு மிக முக்கியமான வியப்பு, அதிலே கையெழுத்திட்டு இருக்கிற அரசியல் சாசன சபையிலே உறுப்பினராக இருந்த அனைவரும் கையொப்பமிட்டிருப்பார்கள்.
பலர் ஆங்கிலத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள், பலர் ஹிந்தியிலே கையொப்பமிட்டிருக்கிறார்கள், பலர் வேறு மொழிகளில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் சாசனத்தினுடைய அந்த மூலத்தில் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் தமிழ் கையெழுத்து இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அரசியல் சாசனத்தின் மூலத்தில் ஒரே ஒரு கையெழுத்து தமிழ் கையெழுத்து. அந்த தமிழ் கையெழுத்தை பொறித்த மனிதர் தூத்துக்குடியை சார்ந்தவர் என்பது எவ்வளவு வரலாற்று பெருமை மிக்க பெருமரியாதைக்குரிய ஐயா வீரபாகு அவர்கள். வீரபாகு அவர்கள் மட்டும்தான் அரசியல் சாசன புத்தகத்தில் அரசியல் சாசன உறுப்பினர் என்ற முறையில் பங்கெடுத்து தனது கையெழுத்தை வீரபாகு என்று அழகாக கையொப்பமிட்டிருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது முதல்ல பார்த்தபோது. ரொம்ப நேரம் அதை பார்த்து, எவ்வளவு அவர் இருந்த கட்சியின் தலைவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டு தலைவர்களானாலும் அல்லது டெல்லியிலே இருந்த தலைவர்களானாலும். ஆனால் தமிழிலே கையொப்பமிட வேண்டும் என்று தோன்றி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த துணிவு இருக்குல்ல, அது மிக முக்கியமானது. 70 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தால் கூட நான் அவர் இட்ட தமிழ் கையெழுத்தை ஒரு சமூகம் மறக்காமல் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய ஆசை. அதுதான் அந்த தமிழ் உணர்வுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை. மிக மிக முக்கியமானது ஐயா வீரபாகு அவருடைய அந்த தமிழ் கையெழுத்து. அரசியல் சாசனத்துடைய பன்முகத்தன்மை, நான் குறிப்பிட்டதைப் போல வரலாற்று நெடிய தொன்மையை பற்றி பேசுவதாக இருந்தால் நம்முடைய பொருணை நதியிலே துவங்கி கீழடி வரை, அதே போல அவ்வளவு பக்தி உலகத்திலும் சரி. இந்த மாவட்டத்தில் இருந்துதான் நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், வைணவ வரலாற்றை படிக்கிற பொழுதெல்லாம் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை பற்றி பாடவே இல்லை. ஆனால் அவரை ஆழ்வார்களின் பட்டியலில் வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அவருக்கு வயது 60, நம்மாழ்வாருக்கு வயது 15 16 தான். ஆனால் அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர். இவ்வளவு விசித்திரமான அவருடைய மொழிக்கு, அவருடைய ஆன்மீக உணர்வுக்கு அவ்வளவு பாரம்பரியமும் அவ்வளவு கதைகளும். அதே போல வீரம் செறிந்த வரலாற்று வ.உ.சியும் சிவாவும் பாரதியும் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் மிக முக்கியமான சில குறிப்புகளும் உண்டு. ரொம்ப ஆச்சரியம், பல விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொழி போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக மராட்டிய மொழியில்தான் எல்லாம் இருக்க வேண்டும், பயிற்று மொழியாக மராட்டிய மொழி இருக்க வேண்டும், அது ஒரு கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடந்தது. அதில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னவென்றால், மராட்டிய மொழியை இன்றைக்கும் எழுதுகிற எழுத்து வடிவம் தேவநாகரி வடிவிலான ஹிந்தியில்தான் அவர் எழுதுகிறார்கள். ஆனால் மராட்டிக்கு என்ற ஒரு பழமையான ஒரு எழுத்து உண்டு. அது இப்பொழுது அவர்கள் புழக்கத்திலே இல்லை, மறந்தே போனார்கள். எல்லாரும் ஹிந்தியைத்தான் தேவநாகரியைத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பேசுகிற பாஷை, பேசுகிற மொழி மராட்டியாக இருக்கிறது. ஆனால் எழுத்து வடிவம் தேவநாகரி வடிவிலான எழுத்து வடிவமாக இருக்கிறது. இப்போ மராட்டியத்தினுடைய அந்த பழைய எழுத்து வடிவம் என்ன அப்படின்னா, அந்த எழுத்து வடிவத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. அது என்ன பெயர் என்றால், அந்த பெயர் அந்த எழுத்துக்கு பெயர் மோடி. மோடி எழுத்து என்று அதுக்கு பெயர். நான் ஒன்றும் அரசியல் பேசலை, அந்த எழுத்துக்கு பெயர் மோடி எழுத்து. மோடி என்றால் மறைந்திருத்தல், உள்பொருளாக இருத்தல் என்று பெயர், அல்லது குறியீடாக இருத்தல் என்று பொருள். இந்த மோடி எழுத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இந்த மோடி எழுத்துக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. தாமிரபரணி கரைக்கும் நிறைய உறவு இருக்கிறது. என்னன்னா, தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் அவர்களது அன்றாட நடவடிக்கை முழுமையையும் அவர்களது பழைய ஞாபகத்திலே இருந்து மோடி எழுத்திலே எழுதி வைத்தார்கள்.
ஏறக்குறைய 1675 துவங்கி 1857 வரை தஞ்சை மராட்டிய மன்னனின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி முழுவதும் ஆட்சி நிர்வாகம் மோடி எழுத்துக்களால் எழுதப்பட்டது. ஆட்சி நிர்வாகத்தின் ஆவணங்கள். அதுக்கு பிறகு 857க்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி வந்தது, பிரிட்டிஷ் வந்தது, அந்த கதை தனி. இந்த மோடி ஆவணங்கள் எல்லாம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டரேட்டில் கட்டுக்கட்டாக பல கட்டு இருந்தது. 50களுக்கு பிறகு அதெல்லாம் ஆவண காப்பகத்துக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. இந்த ஆவண காப்பகத்தில் அந்த ஆவணங்களை எல்லாம் பிரித்தார்கள். ரொம்ப பயனுள்ள ஆவணங்களாக என்ன இருக்குது, அதாவது மராட்டிய நாட்டுக்கும் தஞ்சாவூர் நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் இருந்த தொடர்புகளை எல்லாம் குறிக்கிற ஆவணங்களை எல்லாம் தனியாக ஏ டாக்குமெண்ட் என்று பிரித்தார்கள். அதே போல ஆட்சி நிர்வாகத்தை பற்றிய ஆவண குறிப்பெல்லாம் என்ன என்று எடுத்து அதெல்லாம் பி டாக்குமெண்ட் என்று பிரித்தார்கள். இதெல்லாம் முக்கியமானது, எனவே இதெல்லாம் சென்னை ஆவண காப்பகத்திலே இருக்கலாம். மற்ற ஆவணங்கள் எல்லாம் சீன் போட்டு இதெல்லாம் உதிரி, இது தேவையில்லை என்று முடிவு செய்தார்கள். அப்படி தேவையில்லை என்று முடிவு செய்ததை அழித்து விடலாமா என்று விவாதம் நடந்த பொழுது தஞ்சாவூரில் இருக்கிற சரபோஜி நூலகம், தமிழ்நாட்டினுடைய பெருமைக்குரிய ஒரு நூலகம், அந்த நூலகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அந்த ஆவணங்களை சி டைப் ஆவணங்கள் முழுக்க கொடுங்க, நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், நாங்கள் பாதுகாக்கிறோம், நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்று எடுத்துட்டு வந்தார்கள். இன்றைக்கு மோடி எழுத்தில் பல ஆய்வுகள் வெளியில் வந்திருப்பதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, பயன்படாது என்று சொன்ன அந்த ஆவணங்கள் தான். ரொம்ப ஆச்சரியமான குறிப்பு அதில் நிறைய இருக்கு. அதில் தான் கண்டுபிடிச்சாங்க முதலில் காரைக்காலை பிரெஞ்சுக்காரர்களுக்கு மராட்டிய மன்னன் கொடுத்த அந்த மூல பத்திரம் மோடி ஆவணத்தில் தான் இருந்தது. அதில் தான் எடுத்தாங்க. அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு கதையே இருக்கு. 1823 அன்னைக்கு இருந்த அந்த மராட்டிய மன்னன் காசிக்கு யாத்திரை போகலான்னு புறப்பட்டார். உங்களுக்கு தெரியும், தெற்கே இருப்பவர்கள் காசிக்கு போவதும் வடக்கே இருப்பவர்கள் ராமேஸ்வரம் வருவதும் பல 100 வருஷமாக இருக்கிற ஒரு பழக்கம். மணிமேகலையிலே இருக்கு. இங்கேருந்து ஒருத்தன் காசிக்கு போய்க்கிறான் அப்படின்னு குறிப்பு. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மணிமேகலையில் இருக்கிறது. இந்த நம்முடைய தஞ்சாவூர் மன்னர் காசிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு கிளம்புறாரு. அப்போ வேற போக்குவரத்தே கிடையாது இல்லையா, ரயிலோ பஸ்ஸோ இந்த போக்குவரத்து எதுவுமே கிடையாது. போக்குவரத்து போகிறதா இருந்தால் நடந்து போகணும், இல்லை குதிரையில் போகணும், அவ்வளோதான். இப்போ தஞ்சாவூர் மன்னர் காசிக்கு புறப்படுகிறார். அவர் நடந்து தான் போகணும். எவ்வளோ பேரோட கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏறக்குறைய 2400 பேரை அழைச்சிட்டு போகிறார். அதாவது தஞ்சாவூரில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, நானே போகிறேன், நீங்கள் மட்டும் என்ன மிச்சம் இருக்கிறது வாங்க என்று. 13 மாதம் இங்கே இருந்து அவர் காசிக்கு போக, அங்கே ஒரு 2-3 மாதம் இருந்துட்டு, அதே மாதிரி 7-8 மாதம் அங்கே இருந்துட்டு திருப்பி அங்கே இருந்து நடந்தே காசிக்கு சேர்கிறார். வர்றதுக்கு ஒரு 11 மாதம் ஆகுது, ஒரு 3.5 வருஷம் ஆகுது. மன்னர் புறப்பட்டு காசிக்கு போய் காசியிலிருந்து திருப்பி நடந்து தஞ்சாவூருக்கு வர ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் அந்த பயணத்தில் இருக்கிறது. என்ன அதில் ரொம்ப ஆச்சரியம்னா, இவர் காசிக்கு இங்கே இருந்து புறப்பட்டு போனதுல இருந்து சேர்றது வரைக்கும் தினசரி நடவடிக்கையை அரச சிப்பந்திகள் தினசரி நடவடிக்கையை குறிப்பாக எழுதினார்கள். அது எழுதப்பட்டது முழுக்க மோடியினுடைய மோடி எழுத்துக்களில் எழுதினார்கள். அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் அதற்குள் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த பயணத்தை விட்டுருங்க, காசிக்கு போயிட்டு வந்த அந்த பயணம் அது தனி புத்தகமாகவே இருக்கிறது. அது படித்தால் மிக முக்கியமானது குறிப்பு. திருநெல்வேலியில் தாமிரபரணி கரையை ஆய்வு செய்ய 1840-50களில் தாமஸ் மன்றோ இங்கே ஆய்வு செய்ய வருகிறார். அவர்தான் தமிழ்நாட்டினுடைய அல்லது சென்னை ராஜதானியினுடைய அல்லது தென்னிந்தியாவினுடைய
நிர்வாக சீர்திருத்தத்தின் தந்தை என்று பலரால் அழைக்கப்படுகிறவர் தாமஸ் மன்றோ. சென்னையில் உங்களுக்கு தெரியும், அந்த குதிரையில் போகிற ஒரு மிக அழகான ஒரு சிலை இருக்கும். அவர் பார்க்கிற பொழுது இங்கே வரி வசூல் செய்கிற அதிகாரிகள், இவர் பார்த்தா இவ்வளவு அழகான விளைச்சல், அவ்வளவு செழிப்பான நிலப்பகுதியாக இருக்கு தாமிரபரணி கரை. ஆனால் அரசுக்கு கட்டுகிற வருவாய் ரொம்ப குறைவா இருக்கு. என்ன கதை, உன்னுடைய நோட்டு லெட்சர்லாம் எடுத்துட்டு வா அப்படின்ட்டாரு. எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க, எழுதின குறிப்பெல்லாம். அப்பதான் மன்ரோக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவன் எழுதி இருக்கிறது பூரா மோடி எழுத்து. தாமஸ் மன்ரோக்கும் கிழக்கிந்திய சிப்பந்தி எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தான் தெரியும், ஆங்கிலம் தமிழ் தெரிஞ்ச கூட இருக்கிற உதவி அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனா அரசு நிர்வாக குறிப்பு எல்லாமே மோடியில் இருக்கு. மோடி எழுத்து என்னன்னு அந்த சம்பந்தப்பட்ட 12 குடும்பத்தை தவிர எவனுக்கும் தெரியாது. அந்த 12 குடும்பத்துக்காரன் தனக்கு தானே போட்டு கொடுப்பானா? அவன் சொல்லிட்டான், இல்ல இதுதான் கணக்கு, இவ்வளவுதான் விளைச்சல் ஆச்சு, இவ்வளவுதான் அரசுக்கு வரி கொடுத்தாங்க என்று. அப்பதான் தாமஸ் மன்றோ சொன்னார், பூராத்தையும் பார்த்துட்டு, சரி இப்போ நிறைய இதில் தப்பு நடக்குது, ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, என்ன செய்யலாம்? இந்த குடும்பம் தான் காலங்காலமாக தாமிரபரணி கரைகளில் இந்தந்த ஊரில் இருக்க இந்தந்த குடும்பங்கள் தான் இந்த வரி நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட தாமஸ் மன்றோ ஒரு உத்தரவு போட்டார். அதிகபட்சம் 2 வருஷம் எடுத்துக்கோ. 2 வருஷத்தில் ஒன்று நீ ஆங்கிலத்தை படிக்கணும், 2 வருஷத்துக்கு பிறகு எல்லா அரசு ஆவண குறிப்புகளும் ஆங்கிலத்தில் இருக்கணும். படிக்கலையா நீ இந்த வேலையை விட்டுட்டு போயிரு, ஆங்கிலம் படிச்ச எவனையா ஒருத்தர் நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் என்று மோடி என்ற மறைமுகமாக யாருக்கும் தெரியாத எழுத்திலே இருந்த மாவட்ட வரி வசூல் சம்பந்தப்பட்ட ஆவணத்தை மீட்டவர் தாமஸ் மன்றோ என்பது உங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மோடி ஆவணத்தில் இருக்கிற முக்கியமான குறிப்பு 13 லட்சம் நினைக்கிறேன், 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆவணங்கள் இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு முக்கியமான ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருப்பது நம்முடைய பெருமைக்குரிய விஷயம். அதே போல இங்கே மிக முக்கியமாக நான் சொல்ல வருகிற செய்தி, நீங்கள் முதல்ல குறிப்பிட்டதை போல பழமையான மரபுகளும் தொன்மங்களும் அது பாதுகாக்கப்பட வேண்டிய தேவைகளும் இவ்வளவு இருக்கிற ஒரு இடமாக நம்முடைய தூத்துக்குடியினுடைய இந்த நிலப்பரப்பு என்பது இருக்கிறது. அதில் விடுதலை போராட்ட காலமானாலும் நான் முதலிலே குறிப்பிட்ட ஆன்மீக பெரியவர்கள், அது நம்மாழ்வாரா அல்லது மதுரகவி ஆழ்வாரா அல்லது பல்வேறு ஆழ்வார்கள், சைவ பெரியோர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் என்று பலரும் இருந்து பங்களிப்பு செய்திய ஒரு பெரிய மரபு தூத்துக்குடிக்கு இருக்கிறது. அந்த மரபை எந்த வழியிலெல்லாம் காப்பாற்றலாம் என்பது முக்கியமானது. எப்பயுமே வரலாறு என்பது பண்பாட்டோடு இணைந்தது, தொன்மையோடு இணைந்தது, ஒன்றுக்கு ஒன்று பங்களிப்பு செலுத்தக்கூடியது. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் கீதாஜீவன் அமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மரபும் வரலாறும் தொன்மமும் ஒன்றுக்கு ஒன்று பங்களிப்பு செலுத்தி அதிலே இருந்து சமூகத்திற்கு ஒன்று கையளிக்கிறது. அது அந்தந்த பகுதிக்கு உரியது. ஆனால் அதனுடைய ஆழம் மிக பழமையானது. அதனுடைய வேர்கள் எவ்வளவு காலத்துக்கு முன்னால் இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. அந்த வகையில் தான் நான் குறிப்பிட்டேன், ஒரு தொன்மங்களினுடைய மர்மங்கள் நிறைந்த, முடிச்சுக்கள் நிறைந்த ஒரு நிலமாக தமிழ் நிலம் இருக்கிறது. இந்த நிலத்தில் தான் இவ்வளவு பழமையான, அது நாணயங்கள் ஆனாலும் சரி, அல்லது எழுத்துக்கள் ஓடுகளில், பானை ஓடுகளிலே இருக்கிற எழுத்துக்கள் ஆனாலும் சரி,
அல்லது கல்வெட்டுக்கள் ஆனாலும் சரி, இவ்வளவு பழமையான அறிவு சமூகம் உருவாக்கி இருக்கிற நிலமாக நம்முடைய இந்த நதிக்கரைகள் எல்லாம் இருக்கிறது. அது பொருணை நதியா அல்லது வைகையா, காவிரி கரையா, பெண்ணையாற்றங்கரையா, இந்த கரைகளில் எல்லாம் இந்தியாவின் மிக பழமையான, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்முடைய நிலத்தில்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மொழியில் பேசினோமோ அந்த மொழி குறிப்பு என்ன எழுத்தில் எழுதினோமோ அந்த எழுத்து வடிவில் இருக்கிறது. தமிழுக்குரிய தனித்த தமிழ் எழுத்தில் இங்கே இருக்கிற எழுத்து வடிவம் இருக்கு. சமஸ்கிருதத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், சமஸ்கிருதத்துக்கு எழுத்துக்கள் கிடையாது, வரி வடிவம் கிடையாது. எந்த மொழியில் பேசுகிறார்களோ அந்த மொழியில் தான் அது, எந்த மொழி மக்கள் இருக்கிற பகுதியோ அந்த மொழி மக்களால் அது எழுதப்படுகிறது. எல்லா இடங்களிலும் அப்படித்தான். ஆனால் தமிழ் மொழி ஓசை ஒளியும் சரி எழுத்தும் சரி 2500 3000 ஆண்டுக்கு முன்பே இவ்வளவு செறிவூட்டப்பட்ட ஒரு நிறுவனமாக மொழிசார் நிறுவனம் இங்கே இருந்தது. எனவே தான் நாடாளுமன்றத்திலே ஒரு அமைச்சர் எழுந்து சொன்னார், இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்ன பொழுது எழுந்து நாங்கள் எல்லாம் கேட்டோம். நம்முடைய மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நாங்களும் எல்லாரும் எந்திரிச்சு கேட்டோம். இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லுகிறீர்களே, சமஸ்கிருதத்தில் கிடைத்திருக்கிற ஆதி கல்வெட்டு, முதல் கல்வெட்டு எங்கே கிடைத்திருக்கிறது, அது எத்தனை நூற்றாண்டை சார்ந்தது என்று சொல்லுங்கள் என்று கேட்டோம். சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ஆதி கல்வெட்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் அத்திப்பாரா என்ற இடத்தில் கிடைத்திருக்கிறது. அதனுடைய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதுவே தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஆதி கல்வெட்டு தாதப்பட்டியில், புள்ளிமான் கோம்பையில், வைகையின் கரைகளில் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அதனுடைய காலம் இப்பொழுது முதுமக்கள் தாளிலே அல்லது பானை ஓடுகளிலே கிடைத்திருக்கிற காலம் ஏறக்குறைய கிமு 6 கிமு 8ஆம் நூற்றாண்டு. சமஸ்கிருதத்தின் முதல் கல்வெட்டு கிடைப்பதற்கு, எழுதப்பட்டதற்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்தியாவிலே மிக பழமையான கல்வெட்டு. வேற எந்த மொழியும் கிடையாது. கல்லிலே மட்டுமல்ல, உலோகத்தில், தங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து உங்களுக்கு தெரியும். தங்க கட்டியில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் பொறித்த தங்க கட்டி கிடைத்திருக்கிறது. ஏகோதி கோதை என்று எழுதப்பட்ட 7 தங்க கட்டிகள் கிடைத்திருக்கிறது. 2400 ஆண்டுக்கு முன்பு, 2000 வருஷத்துக்கு முன்னால் தங்கத்தில் செய்யப்பட்ட தெய்வ சிலைகள் கூட கிடையாது இந்தியாவில். தங்கம் என்ற உலோகத்தில் தெய்வ சிலைகள் கூட, அல்லது பேரரசர்களின் வடிவங்கள் கூட, அல்லது பேரரசர்களின் பெயர்கள் கூட கிடையாது. அது அசோகனாக இருந்தாலும் சரி, எந்த மன்னனாக இருந்தாலும் சரி, அந்த மன்னனின் பெயர்கள் 2000 ஆண்டுக்கு முன்பு தங்கத்தில் எழுதப்பட்ட பெயர்கள் இன்றைக்கு வரை எங்கேயும் கிடைக்கல. 2000 ஆண்டுக்கு முன்பு தங்கத்தில், சிந்துவெளி நாகரிகத்தில் தங்கங்கள் கண்டுபிடிக்கப்படல. 2000 ஆண்டுக்கு முன்பு தங்கத்தில் எழுதப்பட்ட ஒரு எழுத்து, ஒரு மொழி இருக்கிறது என்றால் அநேகமாக உலகின் ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மட்டுமல்ல, தங்கத்தமிழும் நம்முடைய பெருமை என்பதை நான் இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். இது வெற்று பெருமிதம் அல்ல. இந்த மொழி இவ்வளவு அறிவு பரவலாக்க செய்யப்பட்ட ஒரு மொழியாக, அநேகமாக தாமிரபரணி கரையிலும், வைகை கரையிலும், பொருணை ஆற்றன் கரையிலும் நூற்றுக்கணக்கான பானை ஓடுகளில் 2000 ஆண்டுக்கு முன்பு மனிதன் எழுதிய எழுத்துக்கள் இருக்கிறது. வட இந்தியாவில் எங்கேயும் பேரரசர்களின் எழுத்தை தவிர சாமானியனின் எழுத்து எங்கேயும் கிடையாது. அவர்களுக்கு எழுத்தறிவு இல்லையா தெரியாது, ஆனால் கிடைக்கவில்லை. எழுத்தறிவு பெற்றிருந்தால் நிச்சயம் அவர்கள் எழுதியிருப்பார்கள். இவ்வளவு பெரிய எழுத்தறிவு, அது எழுதப்பட்ட இலக்கியமானாலும் அல்லது தொல்லியல் தடயங்களானாலும், இவ்வளவு எழுத்து அறிவு பெற்ற சமூகமாக இந்த சமூகம் இருக்கு.
எனவே தான் அது எல்லாவற்றுக்கும் பங்களிப்பு செலுத்தியது. எனவே தான் நீங்க இங்கே வந்த எல்லா மதங்களும், தமிழ்நாட்டுக்கு வந்த சமணம், பௌத்தம், வைஷ்ணவம், சைவம், இஸ்லாமியம், கிறிஸ்துவம், எல்லா மதங்களும் இங்கே வந்த பொழுது இந்த மொழிக்கு முதலில் உரிமை கொண்டாடின. இந்த மொழிக்கு அங்கே எல்லாம் எல்லாவற்றையும் முதலிலே கடவுள் வணக்கம் என்றால் இங்கே வந்தவுடன் மொழி வணக்கத்தை சொல்லி, இங்கே மதம் என்ற நிறுவனத்தை விட மிக வலிமையானது மொழி என்ற நிறுவனம். இந்த மொழியினுடைய கட்டமைப்பு, எல்லா பேரும் அந்த மொழியை தன்னகப்படுத்துவது. கடந்த காலத்தை தன்னகப்படுத்த நினைப்பவர்களால் தான் எதிர்காலத்தை தன்னகப்படுத்த முடியும் என்ற ஒரு வாசகம் இருக்கு. அதனால் தான் நம்முடைய மொழி இவ்வளவு பரவலான எழுத்தறிவு பெற்று, இவ்வளவு பரவலான இலக்கிய பெற்று, இவ்வளவு பெண்கள் எழுதி, இவ்வளவு பெண்கள் இலக்கியத்தில் 2000 வருடத்துக்கு முன்பான இலக்கியத்தில் 40க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்கள் இருக்கிற ஒரே உலக மொழி தமிழ் மொழி மட்டும்தான் என்பது நம்முடைய பெருமை. சமஸ்கிருதத்தை பெண்கள் படிக்கிறதுக்கே உரிமை கிடையாது. எனவே பெண் சமஸ்கிருதத்தில் எழுதுகிற பேச்சுக்கே இடம் கிடையாது. கிரேக்க மொழி 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு 6 அல்லது 7 பெண் எழுத்தாளர்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அதுவே தமிழ் இலக்கியத்தில் 2000 வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கியத்தில் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 40க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை கொண்ட மொழியாக தமிழ் இருந்தது. இலக்கணம், பெண் இலக்கணம், பெண்கள் இலக்கண ஆசிரியராக இருக்கிற மொழியாக, தத்துவ ஆசிரியராக, முதல் தத்துவ நூல் என்று சொல்லப்படுகிற நீலகேசியை எழுதியது ஒரு பெண் எழுத்தாளர். தத்துவ விவாதங்களை செய்கிற, அதாவது பாலின தடைகளற்ற ஒரு அறிவு சூழல் தமிழ்நாட்டில் எவ்வளவு வளமையாக இருந்தது என்பதற்கு இலக்கியம் முழுக்க ஆதாரம் இருக்கிறது. எனவே தான் வேற எங்கேயும் இருப்பதை விட இங்கே அது பக்தி இலக்கியமானாலும் சரி, அல்லது சைவ வைணவ இலக்கியங்கள், முற்போக்கு இலக்கியங்கள், சமயச்சார்பற்ற இலக்கியங்கள், எல்லாவற்றுக்கும் அந்த பெருமை இருக்கு. எல்லாவற்றுக்கும். நீங்க ஒரு பக்கம் உங்கள் பெரியார் மொழி போராட்டத்தை நடத்துகிற பொழுது 1930களில் தந்தை பெரியார் சொல்லுகிறார், வெறும் நாத்திகர் மட்டும் வா அந்த போராட்டத்துக்கு என்று சொல்லல. தந்தை பெரியார் கொடுத்த அழைப்பு மிக முக்கியமானது. சைவ பெரியவர்களை பார்த்து, உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்துவிட்டது ஆபத்து, வாருங்கள் என்று சொன்னார். அவர் நாத்திகர், அவர் நாத்திகத்துக்காகவே இயக்கம் கண்டவர். ஆனால் மொழி போராட்டம், மொழியை காக்க வேண்டும் என்று வந்த பொழுது, உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்துவிட்டது ஆபத்து, எங்கோடு போராட வாருங்கள் என்றார். இன்னொரு பக்கம் உவேசா, தமிழ் தாத்தா, அவர் சேர்த்த கண்டுபிடித்த மகத்தான இலக்கிய செல்வங்கள் தான் இன்றைக்கு இவ்வளவு இலக்கிய செல்வங்கள் நமக்கு கிடைத்ததற்கு உவேசாவுடைய பங்கு அளப்பெரியது. அவர் ஒரு ஏடு தேடி போகிறார். அவருடைய ஏடு தேடிய பயணம் மிக மிக முக்கியமானது. ஏடு தேடி போகிற பொழுது அந்த வீட்டில் இருந்தவர் சொல்கிறார்கள், இப்போ தான் போகி பண்டிகை வந்துச்சு, எங்கள் பழைய ஏட்டெல்லாம் அதை போட்டு எரிச்சிட்டோம் என்று சொன்ன பொழுது உவேசா சொல்லுகிறார், இந்த மகத்தான இலக்கியங்களை எல்லாம் தீயிலே போட்டு எரிக்க வேண்டும் என்று உங்கள் சாஸ்திரங்கள் சொன்னால் முதலில் எரிக்க வேண்டியது உங்கள் சாஸ்திரங்களைத்தான் என்று உவேசா சொல்லுகிறார். பெரியார் சொல்லல, சாஸ்திரங்களை எரியுங்கள் என்று. காலம் பூரா வைணவ ஆதிக்க வைணவ நம்பிக்கைகளில் அவ்வளவு சாஸ்திரங்களில் நம்பிக்கை கொண்ட உவேசா சொல்லுவதும், உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்துவிட்டது ஆபத்து என்று பெரியார் சொல்லுவதும், எவ்வளவு தமிழ் பற்றும் உணர்வும் நிரம்பிய சமூகமாக இந்த சமூகம் இருந்தது. இந்த மொழியை காப்பதில் பல்வேறு கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மொழியை பங்களிப்பு செலுத்துவதிலும் காப்பதிலும் எல்லோருக்கும் உணர்வு இருக்கிறது. அதில் தான் தொன்மமும் சரி, பண்பாடும் சரி, வரலாறும் சரி, ஒன்றினை ஒன்று கைகோர்த்து ஒன்றுக்கு ஒன்று பங்களிப்பு செலுத்தி தங்களது பணியை செய்தது. சமீபத்தில் கூட வட மாநிலங்களிலே ஒரு பயணத்தில் போயிருந்த பொழுது ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். இந்த இலை போட்டு சாப்பிட்ற பழக்கம் நம்ம பக்கம் தென்னிந்தியாவில் தான் இருக்கு இல்லையா? அங்கே சப்பாத்தி, ரொட்டி இது சார்ந்த உணவுனால இலை போட்டு
காய்கறி எல்லாம் வச்சு சாதம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் வட இந்தியாவில் கிடையாது. நமக்கு தான் இருக்கும். அது வந்து சாப்பாடு பூரா இலையினுடைய அடிப்பக்கமும் காய்கள் பூரா இலையினுடைய மேல் பக்கமும் இருக்கும். அப்படிதானே பழகிறோம். இது ஏன் இப்படி இருக்கு? இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆனா அந்த கதையில் இயற்கையும் அந்த கதையில் தமிழும் அந்த கரையில் பண்பாடும் எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்னு பார்த்தா, இப்படி இலை போட்டு சாப்பிட்ற இந்த பழக்கமே வட இந்தியாவில் கிடையாது. எனவே அங்கே அது கிடையாது. தென்னிந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு அழகான கதை இருக்கு. என்ன கதைனா, ராவண வதத்தை முடிச்சுட்டு ராவணனை கொன்றுவிட்டு சீதையை மீட்ட பிறகு ராமன் வந்து ஒரு விருந்து வைக்கிறார். அந்த போரினுடைய நாயகன் வந்து அனுமன் தான். ராமவதையினுடைய நாயகன் அனுமன் தான். அந்த விருந்துல ராமனும் அனுமனும் ஒன்னா உட்கார்ந்து ஒரே இலையில சாப்பிட்றாங்க. அப்படி ஒரு நட்பு, அந்த நட்பு அப்படி ஒரு தோழமை, அப்படி ஒரு சகோதரத்துவம். ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. அப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்றப்ப இலையுடைய மேல் பகுதி முழுக்க காய்கறிகளை வை, இலையினுடைய கீழ்ப்பகுதி அடிப்பகுதியில் அவித்த உணவுகளை வை. ஏனென்றால் இந்த அவித்த உணவு மனிதனான ராமன் சாப்பிடுவது, காய்கறிகள் வந்து குரங்கு இனமான அனுமன் சாப்பிடுவது, தான் சாப்பிடுகிற உணவில் சரிபாதி மனித பங்கும் சரிபாதி விலங்குகளுக்குமாக பறவைகளுக்கும் கொடுக்கிற ஒரு மரபிலே இருந்து இந்த கதை உருவானதாக ராம கதையிலே இருக்கிறது. இந்த கதையை துளசிதாசர் எழுதவில்லை. இந்த கதையை கம்பன் கூட எழுதவில்லை. இந்த கதையை ஆழ்வார்களினுடைய பாசுரங்களில் வருகிறது. இது பண்பாட்டோடு தொடர்புடையது. இப்படி ஒரு இலை போட்டு சாப்பிட்ற ஒரு பண்பாடு இருக்கிறனால தான் காய்கறியை வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். காய்கறியை ஏன் சாப்பாடு ஏன் சாப்பிட்றோம் அப்படின்றப்போ ஒரு கதை தேவைப்படுது, சொல்லணும்ல. எல்லாத்துக்கும் சொல்லுவதற்கு ஒரு கதை இருந்தால்தான் அதுக்கு மரபு ரீதியாக தொன்மை ரீதியான கூடுதல் முக்கியத்துவம் வந்து சேரும். ஒரு வேலையை இதை நீ செய்யாத அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். இதை ஏன் செய்யாத அப்படின்றதுக்கு ஒரு கதையை சொன்னா அது காலகாலத்துக்கு நின்றும். எத்தனை ஆயிரம் தலைமுறை ஆனாலும் கதைகள் மாறாது. எனவே தான் கதைகளின் மூலமாகத்தான் எல்லா அறமும் ஒழுக்கமும் சிந்தனைகளும் கடத்தப்பட்டது. கதைகளின் வழியாகத்தான் அறச்சிந்தனைகள் முழுக்க கடத்தப்பட்டது. அதுதான் இலக்கியத்தினுடைய மகத்தான பெருமை அல்லது வலிமை. அது நான் முதல்ல சொல்லிப்போம், அது ஆன்மீக இலக்கியமா, பக்தி இலக்கியமா, முற்போக்கு இலக்கியமா, அல்லது பாரதியிலே துவங்கி வஉசியிலே இருந்து இந்த மண்ணுக்கு யாத்த அனைவரும் இந்த மகத்தான மரபை முன்னெடுத்து கொண்டு வந்தார்கள். நம்முடைய தொன்மையை உணர்தல் என்பது நம்முடைய இடத்தில், நாம் தொன்மைனா வேற எங்கேயோ போக வேண்டியதில்லை, நம்முடைய நிலத்தில், இதே தாமிரபரணி கரையில், தூத்துக்குடியில், இந்த துறைமுகத்தில், இந்த ஆற்றங்கரையில், இங்கே பேசியவர்கள், இங்கே உருவாக்கியவர்கள், உருவாக்கிய சிந்தனையாளர்கள் அதற்கு சிந்தனையை தனது சிந்தனையை பகிர்ந்து கொண்டவர்கள் அதை நினைவூட்டுவதும் ஞாபகப்படுத்துவதும் அதை பற்றி பேசுவதும் அதை விவாதிப்பதும். எவ்வளவு எழுத்தாளர்கள், எவ்வளவு அறச்சாலைகள். இந்தியாவின் மிகப்பெரிய அறச்சாலை கழுகுமலையிலே இருக்கிற, இன்றைக்கும் கழுகுமலையிலே இருக்கிற சமண திருத்தலம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பொர்ப்ளஸ் எழுதின குறிப்பிலே ஆரம்பித்து, அதாவது ஆதிச்சநல்லூரும் இன்றைக்கு இருக்கிற சிவகலையிலும் கிடைத்திருக்கிற குறிப்புகள் எவ்வளவு ஆச்சரியப்படுத்துகிறது என்றால், அதற்கு அடுத்த காலத்தில் அறச்சாலைகளை உருவாக்கிய நம்முடைய கழுகுமலையினுடைய குறிப்புகள் அவ்வளவு ஆச்சரியப்படுத்துகிறது. அதற்கு பின்பு பக்தி இலக்கியங்கள், அது நம்மாழ்வாரா, மதுரகவி ஆழ்வார்களா, அல்லது அதற்கு பிறகு இசையினுடைய மூவர், அதனுடைய தொடர்ச்சியாக உருவான மகத்தான விடுதலை போராட்ட தலைவர்கள் வெறும் அரசியல் செயல்பாடாக இல்லாமல், வஉசியானாலும் பாரதியானாலும் சிவமானாலும் இலக்கிய செயல்பாடாக அது எப்படி இருந்தது என்பதும், அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இவ்வளவு சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவ்வளவு எழுத்தாளர்களை கொண்ட ஒரு மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் இருப்பது ஒரு தனித்த அடையாளம். இந்த வரலாற்றினுடைய சுவடுகளை முழுக்க, வரலாற்றினுடைய குறிப்புகளை முழுக்க நினைவுபடுத்த வேண்டியது ஒரு எழுத்தாளன் என்ற முறையிலும் ஒரு வாசகன் என்ற முறையிலும் எனது கடமை. புத்தக கண்காட்சியை
வெற்றி பெறச் செய்யுங்கள் என்பது வெறும் புத்தகங்களுடனான உரையாடல், புத்தகங்களுடனான நம்முடைய நட்பு, புத்தகங்களுடனான நம்முடைய நேசம் என்பது நம்முடைய மொழியும் பண்பாடும் வளர்ந்த கதை. பைபிள் இந்திய மொழிகளிலேயே ஆசிய மொழிகளில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழில்தான். பைபிள் தமிழில் வந்த கதை எனக்கு தெரிஞ்ச 20 மொழிபெயர்ப்புக்கு மேலே வந்துருச்சு. 20 முறை மறுமொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. சுத்தமான ஒரு வார்த்தையின் வடிவே வேற்று மதத்தின், பைபிள் பார்வையில், கிறிஸ்துவ பார்வையில் சொல்லப்போனால் வேற்று மதத்தின் சாயல் இல்லாத ஒரு மதச்சார்பற்ற சொல்லாடலின் வழியே ஒரு பைபிளை மொழிபெயர்ப்பது எப்படி என்று 250 ஆண்டு காலம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே தலையாய ஒரு பங்களிப்பை செலுத்திய நகரம் என்றால் தூத்துக்குடி நகரம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மாழ்வாரை பேசுகிற அதே நேரத்தில் பைபிளின் மொழியாக்க குழுவையும் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லாரும் அவர்கள் மதங்களுக்காகத்தான் மொழியை பயன்படுத்தினார்கள். வைணவத்தினுடைய பெருமாளினுடைய சீரடியை போற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டாலும் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றை, வேதாகமத்தை, புதிய ஏற்பாட்டை மொழியிலே தமிழிலே சொல்லுவதற்கு பயன்படுத்தினாலும் எல்லா இடங்களிலும் துலங்கிய தமிழ், எல்லா இடங்களிலும் பயன்பட்ட தமிழ் ஆச்சரியமாக இருக்கும். இந்த தமிழ் அது சைவத்தை கழித்து விட்டாலும் தமிழ் வாழும், வைணவத்தை கழித்து விட்டாலும், கிறிஸ்துவத்தை கழித்து விட்டாலும், இஸ்லாத்தை கழித்து விட்டாலும் எல்லா மத தலைவர்களும் உங்கள் பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எடுத்துக்கொண்ட பின்னாலும் ஆயிரக்கணக்கான ஏடுகளை கொண்ட மக்களின் தமிழ் உயிர் வாழும். அதுதான் நமது பெருமை, அதுதான் தமிழின் தனித்துவமான அடையாளம். அந்த அடையாளத்தை நினைவுபடுத்துவோம், போற்றுவோம், அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அருமையானதொரு நீண்ட நெடிய உரை. இந்த அரங்கமே அமைதி காத்து கேட்ட உரை. தொன்மையை போற்று. ஆம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாம் அறிந்த ஒன்று, தமிழ் கற்றோருக்கு இன்னமும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று மிக அழகாக இங்கே பறைசாற்றி அமைந்திருக்கிறார்கள். சக்கரத்தில் தொடங்கி செங்கல், சீப்பு, திமிழ் உள்ள எருது என பல்வேறு தமிழர்களுடைய வரலாற்று பதிவுகளை இங்கே மிக ஆழமாக இந்த தொடர்ந்து